இந்த பிரச்சனைய எங்க கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா மொத்த பேரையும் லாக்கப்லயே உட்கார வச்சிருவேன். நீங்க இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போங்க மேடம். நான் வரேன். சரிங்க சார், ரொம்ப ஓகே நன்றி. மேடம். போயிட்டு வாங்க. போங்க போங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உங்க குழந்தை உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு எவ்வளவு பெருந்தன்மையா சொல்றாரு. ஆனா நீங்க எங்களை வாழ விடாம இப்படி அடிக்கிறீங்களே. கடை அட்வான்ஸுக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்கிட்ட இருந்ததுனாலதான் அவர் உங்ககிட்ட வந்து தாலி செயினை கேட்டாரு. உங்களுக்கு அதை கொடுக்க இஷ்டம் இல்லனா கொடுக்க முடியாதுன்னு 2 வார்த்தையில சொல்லிருக்கலாம். ஆனா எதுக்காக திட்டம் போட்டு இப்படி ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணிருக்கீங்க? யாரு திட்டம் போட்டு பண்ணா? என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? நான் என்ன கோல்டு செயினை ஒளிச்சு வச்சுட்டு கவரிங் செயினை கொடுத்து ஏமாத்துனா? நீங்க உங்க குழந்தைனாருக்கு கொடுத்த தாலி செயின் மட்டும் இல்ல, உங்களோட மனசு புத்தி எல்லாமே கோல்டுல கவரிங் தானே எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலயும் நீங்க நல்லவங்க வேஷம் போட்டு ஏமாத்த பாக்காதீங்க. திட்டம் போட்டு ஒன்னொன்னையும் பண்ணிட்டு இருக்கிற நீ ஏன் பொண்ணை பார்த்து நல்லவல்லன்னு சொல்றியா? இத சொல்றதுக்கு உனக்கு ஏதாச்சும் யோக்கியதை இருக்குதா? உங்க கண்ணு முன்னாடியே கையும் களவுமா சிக்கி இருக்காங்க. இதுக்கு மேலயும் அவங்களோட அருமை பெருமை சொல்றதுக்கு என்ன இருக்கு? போதும் போதும், நிறுத்து. கரையான் புத்துக்குள்ள கருநாகம் பூந்தது மாதிரி நீ இந்த வீட்டுக்குள்ள பூந்துக்கிட்டு இந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி வாழ விடாம கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிற. நல்லா இருப்பியா நீ? நல்லா இருப்பியா? மாமா, தப்பு பண்ண உங்க பொண்ணு உங்களுக்கு வசதி, தப்பே பண்ணாத சத்யா மட்டமா? உங்க நியாயம் ரொம்ப நல்லா இருக்கே. டேய், இவ்வளவு தப்பு பண்ணல. இவ்வளவு நீ கண்மூடித்தனமா நம்புறதால ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவன் நம்ம குடும்பத்தையே நடுத்தெருவுக்கு கொண்டு போய் நிறுத்த போறாடா. அண்ணா, எப்ப நீ என் பொண்டாட்டி மேல இப்படி ஒரு பழிய போட்டியோ, இனிமே நாம ஒன்னா ஒரே வீட்டுல வாழ்றது சரிப்பட்டு வராதுன்னு நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். டேய் கார்த்தி, என்னடா சொல்ற? ஆமாப்பா, அப்ப என் பொண்டாட்டியால இந்த குடும்பமே நடுத்தருல நிக்கிற நிலைமை வராதுல்ல. அதனால நானும் சத்யாவும் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். அப்படி சொல்லாதடா சின்னவனே. நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேனோ? நான் பெத்த பசங்க 2 பேரும் என் கண்ணு முன்னாடியே பிரிஞ்சு தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப என் பேர பிள்ளைகளும் பிரிஞ்சு போனீங்கன்னா அத தாங்கறதுக்கு என் உடம்புலயோ மனசுலயோ தெம்பு இல்லடா. நான் செத்துருவேன்டா சின்னவனே, நான் செத்துருவேன். பாட்டி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. ஆனா என்னோட இந்த முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இப்படியே நாங்க பிரச்சனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தோம் வைங்களேன், நானும் சத்யாவும் செத்துருவோம் பாட்டி. அதனால நாங்க கிளம்புறோம். வேணாண்டா கார்த்தி, விளையாட்டு கூட அப்படி எல்லாம் சொல்லாதடா. இந்த சண்டை சச்சரவு எல்லாத்தையும் நாம மனசு வச்சா சரியாக்கலாம்டா. அது சரிதான்ப்பா, ஆனா யாரும் மனசு வைக்க மாட்டாங்களே, அதுதான்ப்பா பிரச்சனையே. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் நான் எதுக்காக அண்ணியோட தாலி செயினை வாங்க போனேன்? என்ன இருந்தாலும் அவங்க உதவி பண்ணுவாங்க, மனசார என் கூட நிப்பாங்கன்னு தானே நான் போய் அவங்க கிட்ட தாலி செயின் வாங்கினேன். ஆனா அவங்க கவரிங் செயினை கொடுத்து என்ன நேரத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்காம பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல சட்டம் இல்லாம தரையில உட்கார வச்சு அவமானப்பட வச்சாங்கல்ல. அவங்களுக்கு இந்த அளவு என் மேலையும் சத்யா மேலையும் வன்மமும் கோபமும் இருக்கிறப்ப நாங்க இப்படியே இங்கே இருந்தோம்னா நல்லா இருக்காதுப்பா. ஏய் கார்த்தி, அண்ணி ப்ளீஸ், நீங்க எதுவும் பேசாதீங்க. நீங்க பேசுனதும் போதும், அதை நான் நம்பினதும் போதும். வா சத்யா, இப்பவே நாம இங்க இருந்து கிளம்பலாம். இருங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நாம எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்? தப்பு பண்ணது அவங்க. இவங்கள வெளியில போக சொல்லுங்க. என்னால பாட்டியையும் மாமாவையும் ரோஹிணிய எல்லாரையும் விட்டு என்னால வர முடியாதுங்க. அது எனக்கு பெரிய தண்டனையா இருக்கும். அவங்க பண்ண தப்புக்கு நான் ஏங்க தண்டனை அனுபவிக்கணும்? மடி,
நீயும் மாப்பிள்ளை கிளம்புங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். கிளம்பு. பா என்னப்பா நீங்க புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? இது நான் வாழ வந்த வீடுப்பா. நான் இதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு எப்படிப்பா வர முடியும்? மடி வந்துதான்டா ஆகணும். இல்லைன்னா உங்க மேல இந்த பொண்ணு சத்தியா வேற எந்த பழிய வேணாலும் ஜோடிச்சு போடும். அதெல்லாம் நம்மளால தாங்கிக்க முடியாதுடாமா. அதனால நீயும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுல வந்து இருக்கிறதாமா உங்களுக்கு நல்லதுமா. என்ன சிவானி, நீயும் புரியாம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பிரபு ஆதிரையும் சரி, கார்த்தியும் சத்யாவும் சரி, யாருமே இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போகவே கூடாது. அது இனிமே முடியாது மாமா. இப்ப நாம ஏதாவது ஒரு முடிவை எடுத்துதான் ஆகணும். உங்க மூத்த புள்ளையும் மூத்த மருமகளையும் இந்த வீட்டை விட்டு போக சொல்லுங்க. ஏய், இந்த வீடு யாரோட வீடுங்கறத மறந்துட்டு பேசிட்டு இருக்க. தோ நிக்கிறாங்களே, இந்த சுப்பு அக்காவோட வீடு தான். அவங்க இந்த வீட்டை ஆதரிக்காக தான் கொடுத்திருக்காங்க, உனக்காகலாம் கொடுக்கல. அதனால இங்க யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்க தான், நீ கிடையாது. சரிண்ணா, நீங்களே இங்க இருந்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம். என்ன நீங்களும் இங்கதான் இருக்கணும் கார்த்தி. எதுக்கு நீ எதுக்கு மெக்கானிக் பையன் உங்க கால்ல போட்டு மிதிக்கிறதுக்கா? டேய், நம்ம அம்மா போட்டோ மேல சத்தியம் பண்ணி சொல்லு, ஆதரவு உன்னை என்னைக்காவது அப்படி பேசியிருக்காளா? இன்னைக்கு இனிக்கிற உன் பொண்டாட்டி தான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல உன்னை வார்த்தைக்கு வார்த்தை மெக்கானிக் பையன் பேசிட்டு இருந்தா, தெரியுமா உனக்கு? அவளதான் நீ தலை மேல தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கியா? மாப்பிள்ள, அவங்க 2 பேரும் தனியா போகணும்னா போட்டு மாப்பிள்ள, விட்டுருங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லா உறவுகளுமே கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது மாப்பிள்ள. அப்பதான் கடைசி வரைக்கும் பாசமும் உறவும் நீடிச்சிருக்கும் மாப்பிள்ள. இங்க பாருது இல்ல, இதுக்கப்புறமும் எல்லாரையும் ஒன்னா இங்க கட்டி போட்டு வைக்கணும்னு நினைக்காத. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாதையில போகட்டுமே. தீபாவளி, பொங்கல், நல்லது கெட்டதுன்னு எல்லாரும் சந்திச்சு பேசி சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. அப்படி பாசத்தை காட்டிட்டு போட்டுமே. தவளையும் எலியும் ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைக்காத. ஏன் சிவா இவ்வளவு சொல்றியே? ஆதிரை கிட்ட கார்த்தி மேல ஏன் உனக்கு இவ்வளவு கோபம்? எதுக்காக தாலிய மாத்தி வச்சு நீ இப்படி பண்ணேன்னு ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணலைல? இல்ல, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? யார பத்தி என்ன சொல்ற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த பிள்ளைக்கு தாலி பிரிச்சு போடுறப்ப இந்த பொண்ணோட அண்ணன் தான் என்னை கடத்திட்டு போய் அடைச்சி வச்சு கொல்ல சொல்லி சொன்னா அவங்க ஆளுங்கள்ட்ட. என்னை யாராச்சும் கொல்லுவன்னு சொன்னாலே அவங்க நாக்க அறுத்துருவா. என் பொண்ணு கொல்ல சொல்லி அடிச்சு போட்டிருந்தோம். இந்த பிள்ளையோட அண்ணனை எதுவுமே செய்யாம ஆதரவு விட்டுட்டா. காரணம் என்ன?